டீமை முடிச்சிட்டோம். 27 நாமயோகங்களில் 3 நாமயோகங்கள் முடிச்சிட்டோம். அடுத்த டீமை நம்ம வந்து பிரித்தி விருத்தி சிவம் பார்த்துட்டு நேரத்தில் அப்படி வீடியோ டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிட்டே பாருங்க. உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் ஐயாட்ட பண்ணி கேட்கலாம். யாராரு பேசுங்க யாராரு பிரித்தி விருத்தி சிவம் இந்த நாமயோகங்களில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஐயா எங்களுக்கு வந்து இந்த நாமயோகங்களை நான் இன்றைக்கி தாங்க கேள்விப்படுறேன் அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த் பிளேஸ் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வைங்க. நான் வந்து உங்களுக்கு கடைசியில் வந்து நான் எடுத்துகிட்டு எல்லோரும் சொல்கிறேன். நிகழ்ச்சியை கண்டினியூவாக பாருங்கள். மிக சிறந்த ஒரு அற்புதமான தகவல்களை இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்தது நம்ம இந்த டீமில் இதுக்கு யோக கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய புண்ணியங்கள் வைத்திருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். ஆக்சுவலாக புதன் அப்படின்னாவே என்ன நமக்கு ஞாபகத்துக்கு வரணும், இயல்பாகவே வந்து இந்த பிரித்தி விருத்தி சிவம் நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களிடம் வந்து நல்ல ஒரு பேச்சாற்றல் இருக்கும், நல்ல ஒரு நினைவாற்றல் இருக்கும், நல்ல ஒரு ஞாபக சக்தி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இளமையாக இருக்க நல்ல சூட்சமங்களை இவங்களை அறிந்தவர்கள்னு சொல்லலாம். இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் நல்ல இளமையாக இருக்க விரும்பக்கூடியவர்கள்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னா யோகி வந்து இந்த நாமயோகத்துக்கு புதன் பகவானாக வரார். சரிங்களா? அதே மாதிரி இவங்க என்ன மாதிரி வழிபாடுகள் எடுத்தால் தங்களுடைய வாழ்வில் ஒரு உன்னத நிலையை அடைய முடியும்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு தாங்க. பெருமாள் வழிபாடு எடுக்க எடுக்க இவருடைய யோகம் சிறிது சிறிதாக படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து பல அற்புதமான விஷயங்களை, பல அற்புத நிகழ்வுகள் வந்து இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் ஐயா எங்களால் பெருமாள் வழிபாடு எங்கள் வீட்டிலிருந்து நீண்ட தூரம் இருக்கிறது, எங்களுக்கு பொருளாதார வசதி இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களால் போய் வழிபட முடியாத சூழல் இருக்குதுங்கய்யா, எங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி இருக்கான்னா நிச்சயமாக இருக்குது. உங்களுக்கு உண்டான மாற்று வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கமே ஒரு துளசி மாடம் அமைத்து அந்த துளசி செடியை நீங்கள் அன்றாடம் பூஜித்து வந்தீர்கள் என்றாலும் வணங்கி வந்தீர்கள் என்றாலும் உங்களுக்கு உண்டான அற்புதமான பலனை வந்து நீங்களும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உணவுல என்னென்னங்கய்யா பண்ணலாம், உணவு சார்ந்த விஷயங்கள்ல நம்ம எப்படி நம்ம பலப்படுத்திக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு, பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறு, பாசிப்பருப்பு, கீரைகள், குறிப்பாக முருங்கைக்கீரை, சிறிப்பழம், இலந்த பழம், இலந்த வடை, வெண்டைக்காய், சுண்டைக்காய், இப்படி பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளை நீங்கள் அதிகமாக உட்கொள்ளும் பொழுது உங்களுடைய புதன் என்ற கிரகம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வலுப்பெற்று உங்களுக்கும் நல்ல ஒரு பேச்சாற்றல், நல்ல ஒரு நினைவாற்றல், நல்ல ஒரு ஞாபக சக்தி, அல்லது உங்களாலையும் வந்து ஒரு பிரகாசமாக ஜொலிக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் வேற எப்படி இதை ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை நிற கல் வைத்த மோதிரத்தை நீங்கள் வந்து அணிஞ்சிக்கலாம். உங்களுடைய கைகளில் வந்து ஒரு பச்சை நிற கல் பதித்த மோதிரத்தை வந்து அணிஞ்சிக்கலாம். அதே மாதிரி உடையில என்ன நிறத்தை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி நியூமராலஜி சார்ந்த விஷயங்களில் 5ஆம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுடைய யோகத்தை, உங்களுடைய புண்ணியத்தை அதிகரிப்பதற்கான ஒரு மாற்று விஷயம். அதே போல உங்களுக்கு பிரித்தி விருத்தி சிவம் இந்த நாமயோகங்களில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய ஊழ்வினை கர்மாக்கள் எந்த கிரகத்தின் வழியாக வெளிப்படும் என்றதை நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த பிரித்தி விருத்தி சிவம் நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய ஊழ்வினை கர்மா வெளிப்படுத்தும் கிரகம் வந்து செவ்வாய் பகவான். இது வரைக்கும் நம்ம புண்ணியத்தை எப்படி நம்ம அதிகரிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து ஊழ்வினை கர்மாவை இருந்துச்சுன்னா அதனால என்ன கெடுபலன்கள், இதனை நிவர்த்தி செய்வதற்கு என்ன வழி என்ற விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ செவ்வாய் கிரகம் தான் வந்து இந்த பிரித்தி விருத்தி சிவம் நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஊழ்வினை வெளிப்படுத்தக்கூடிய கிரகமாக வரதுனால ஆக்சுவலாக செவ்வாய் இவங்களுக்கு வந்து கோபம் வந்து கண்ணா பின்னான்னு தாறுமாறா வருங்க.
இந்த பிரீத்தி விருத்தி சிவம் நாம பிறந்த நண்பர்களுக்கு இல்லைங்க ஜி, 2வது தான் போயிட்டு இருக்கு. கோவம் வந்து கண்ணாபிரான்னு போயிட்டு இருக்கும். அதாவது இந்த கோவத்தை வந்து நீங்க நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து குறைச்சி கொள்ளணுங்க. அதுதான் வந்து உங்களை வந்து பாதுகாக்க ஒரு சிறந்த ஒரு தீர்வு. அதே மாதிரி யோகா, தியானம், அமைதி இதை சார்ந்த விஷயங்களை வந்து நீங்க அதிகமாக கடைபிடிக்கும் பொழுது இதன் சார்ந்த கெடுபொருள்களில் இருந்து உங்களால் வந்து நிச்சயமா வந்து விடுபட முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த இன்ஜினியரிங் லைன் ஒர்க்கு, ஆட்டோமொபைல்ஸ் லைன் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸு, அதே மாதிரி வந்து நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள், உடற்பயிற்சி மைதானம், அதே மாதிரி ஜிம் மாஸ்டரு, ஒரு போர் வீரன், ஒரு காவல் சார்ந்த விஷயங்கள், போலீஸு, இராணுவம் இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் முயற்சி எடுத்து உங்களுக்கு கை கூடாமல் போயிருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து அதை சார்ந்த விஷயத்தை அடையணும்னு பல்வேறு முயற்சிகள் எடுத்திருக்கலாம். ஆனால் எதுவுமே உங்களுக்கு நடைபெறாமல் போயிருக்கலாம். ஏன்னா உங்களுடைய ஊழ்வினை கர்மவே எதை சார்ந்து எந்த கிரகத்தின் வழியாக இயங்கிட்டு இருக்கு? செவ்வாய் கிரகத்தின் வழியாக தான் இயங்கிட்டு இருக்கு. அப்போ செவ்வாய்க்குண்டான அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ஒரு தடையாயிட்டு இருக்கும், நிறைவேறாமல் போயிட்டு இருக்கும், ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கும். அப்போ அதனால் உங்களால் ஜொலிக்க முடியல. ஸோ நீங்கள் வந்து இதை சார்ந்த தொழிலாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு கை கொடுக்காது. அந்த தொழிலில் வந்து உங்களால் ஜொலிக்க முடியாது. படிக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னா இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு நீங்கள் ஃபியூச்சரில் வந்து அதை சார்ந்த விஷயங்களை விட்டுட்டு வேற நீங்கள் படிக்கும் பொழுது நிச்சயமாக வந்து உங்களுக்கு கைமையில் வந்து ஒரு பலன் கிடைக்கும். சரிங்களா? அதே போல் வந்து இதை சார்ந்த நீங்கள் வேலைக்கு வேண்டுமானால் போகலாம். ஏன்னா வேலைக்கு போகிறதுனால நீங்கள் பெருசாக வந்து ஒரு தொழில் செஞ்சால் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுக்கு ரெண்ட்டு, வாடகை, இபி பில்லு, லேபர்ஸ் அப்படி இப்படின்னு கமிட்மெண்ட் அதிகம். பட் இதை சார்ந்த தொழிலுக்கு போகும்போது உங்களுக்கு கமிட்மெண்ட் ஒன்றும் பெருசாக இருக்காது. நீங்கள் பண்ண போகிறீங்க, வேலை செஞ்சுட்டு வந்துடுறீங்க. பட்டு ஆனால் ஊதியம் என்பது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த இடத்துல குறைவாக தாங்க இருக்கும். வேலையை வந்து போட்டு கரும்பு சாக்க மாதிரி பிழிஞ்சு எடுத்துருவாங்க, ஆனால் ஊதியம் குறைவாக இருக்கும். இதே உங்களை விட வேலையே செய்யாமல் அமைதியாக ஒரு ஓபி அடிச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் அதிகாரிகிட்ட பேசிட்டு ஒரு வளம் வந்துட்டு இருக்கிற நபர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சம்பளம் வாங்கிட்டு போயிருப்பார். ஆனால் நீங்கள் உண்மையாக உழைச்சி செஞ்சுட்டு இருந்தால் வேலை செஞ்சாலும் ஆனால் உங்களுக்கு உண்டான பலன் வந்து உங்களுக்கு குறைவாக இருக்கும். ஐயா, இது போன்ற விஷயங்களிலிருந்து எங்களை காத்துக்கொள்ள எதுவும் வழி இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு புரியுது. ஸோ உங்களை காப்பாற்றுவதற்கு தான் இந்த லைவ் செஷனில் உங்களுக்கு உண்டான ஒரு பரிகாரத்தோட நான் வந்திருக்கேன். நல்ல விஷயங்களை வந்து கொடுக்க போகிறேன். இதை நோட் பண்ணுங்க. நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் இன்னொரு விஷயம் வந்து சொல்லிடுறேன். செவ்வாய் கிரகத்தை பார்க்கறதுனால இந்த செவ்வாய் தோஷம் வந்து இவங்களுக்கு வந்து பலமாக வந்து வேலை பார்க்குங்க. இந்த பிரீத்தி விருத்தி சிவம் நாமயத்தில் பிறந்த நண்பர்களுக்கு செவ்வாய் வந்து கெடுபலன்னு தரக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதனால் ஒரு பாதிப்பு இருக்கும். திருமணம் வந்து கைகூடாத நிலை ஏற்படும். நீங்கள் வந்து பிரச்சனையை வந்து செஞ்சிட்ருக்கலாம். நீங்களும் வந்து கவனமாக இதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த பிரித்தி நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களாக இருந்தால் நீங்கள் போயிட்டு உங்களுடைய ஊழ்வினை கர்மாவை தீர்த்து கொள்வதற்கு நீங்கள் போய் எங்கே வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் திருவான்மியூரில் உள்ள மருந்தீஸ்வரர், நம்ம இந்த திருவான்மையூரில் உள்ள மருந்தீஸ்வரர் நம்ம சென்னையில் இருக்குங்க. இங்கே போயிட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும். இங்கே போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய ஊழ்வினை கர்மாக்கள் காணாமல் ஓடிடும், உங்களை விட்டே ஓடி போயிடும். நீங்களும் மற்றவர்களை போல ஆட்டோமொபைல் சார்ந்த விஷயங்களாகட்டும், எலக்ட்ரிக்கல் சார்ந்த விஷயங்களாகட்டும், நிலம், கட்டுமானம், பில்டிங் லைன், இன்ஜினியரிங் உங்களாலையும் ஜொலிக்க முடியும். இந்த தோஷத்தை அதுக்கு முதல்ல நீங்கள் நிவர்த்தி செய்யணும். அடுத்ததாக வந்து விருத்தி நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நம்ம முசிறி சந்திரமௌலீஸ்வரர், நம்ம திருச்சி பக்கம் இருக்குங்க இந்த கோவில், நம்ம முசிறியில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர். இங்க இந்த விருத்தி நாமயோகத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து இந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யணும். அதே மாதிரி
சிவம் நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நம்ம திண்டுக்கல் பக்கம் இருக்கக்கூடிய தாடிக்கம்பில் உள்ள சவுந்தரராஜ பெருமாள், இந்த ஆலயம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் பக்கத்துல தாடிக்கொம்புன்ற இடத்துல இருக்கக்கூடிய சவுந்தர பெருமாள் ஆலயம். இங்க சென்று நீங்கள் வழிபாடு செய்யணும். இப்ப 3 நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்குமே நம்ம தனித்தனியா கோயில் கொடுத்துருக்கோம். பிரித்தியில பிறந்தவங்களுக்கு சென்னை திருவான்மையூரில் உள்ள மருந்தீஸ்வரர், விருத்தி நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு முசிறி சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம், சிவம் நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சவுந்தரராஜ பெருமாள். இந்த ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய ஊழ்வினை கர்மாக்கள் உங்களை அண்டாமல் காணாமல் ஓடிவிடும். இதை செஞ்சு பாருங்க, ரொம்ப அமேசிங்கா இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட்டு. அதே போல வந்து இந்த ஆலயத்திற்கு நீங்கள் எப்ப சென்று வழிபடணும் அதுதான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இந்த ஆலயத்திற்கு நீங்க எப்ப சென்று முக்கியமா வழிபடணும் அப்படின்னா, நம்ம நாமயோகங்களை பற்றி பார்த்து கொண்டிருப்பதால் தான் நாமயோகத்தின் அடிப்படையிலேயே இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர்மம், சித்தி, பிராமியம், இந்த நாமயோகங்கள் நடைமுறையில் இருக்கணுங்க. மெயினா இந்த சுகர்மம், சித்தி, பிராமியம் இந்த நாமயோகங்கள் நடைமுறையில் இருக்கும் பொழுது இந்த ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது மிக அற்புதமான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி கர்ணத்தின் அடிப்படையில் பவம் இது நடைமுறையில் இருக்கும்போது போகலாம். ஐயா, எனக்கு நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் புதுமையா இருக்கு, நான் இன்னைக்கு தாங்க ஐயா கேள்விப்படுறேன், யோகம்னு சொல்றீங்க, கரணம்னு சொல்றீங்க, இதெல்லாம் எங்களுக்கு இப்போதான் நாங்கள் இந்த லைவ் செஷன்ல பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு, மாற்று வழி எங்களுக்கு இல்லையானா நீங்க செவ்வாய்க்கிழமை நடைமுறையில் இருக்கும்போது போகலாம், செவ்வாய் ஓரை நடைமுறையில் இருக்கும்போது போகலாம். போயிட்டு என்னங்கய்யா பண்ணணும், ஏதோ எல்லாரும் சொல்றாங்க, ஏதோ பண்ணணும்னு சொல்றாங்க, எங்களுக்கு அதுல ஒரு தெளிவு இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒன்றும் பண்ண வேண்டாம். போயிட்டு ஒரு தீபம் போட்டு தேங்காய் பழம் உடைத்து அர்ச்சனை செஞ்சு விட்டு வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதம் வந்து பலன் கிடைக்கும். உங்களுடைய வாழ்விலும் மிக சிறந்த ஒரு முன்னேற்றம் வளர்ச்சியும் ஏற்படும். நீங்களும் செவ்வாயின் காரகத்துல எதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்காமல் போச்சு, ஒரு நிலம் வாங்கலான்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் ஐயா, ஒரு பில்டிங் கட்டலான்னு ஆசைப்பட்டேன், பக்கத்துல இருக்கிறவங்க கட்டுறாங்க, நாங்கள் என்னதான் முயற்சிகள் எடுத்தாலும் எங்களுக்கு ஏதாவது ஒரு தடை, குழப்பம், ஏதாவது ஒரு விஷயம், சகோதரிகளுடைய பிரச்சனை, இல்லை நிலம் பிரிக்கலான்னா கூட சகோதரியுடைய ஒரு பிரச்சனை, இப்படிலாம் இருக்கு அப்படின்னா நீங்கள் இதை வந்து தொடர்ந்து வழிபாடு எடுத்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில மிக ஒரு அற்புதமான மாற்றம் வந்து நிச்சயம் ஏற்படும். சரிங்களா? எல்லாரும் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். எல்லாருக்கும் போர்டில் எழுதியிருக்கிற எழுத்துக்கள் வந்து தெளிவா தெரியுதான்னு பதிவு பண்ணுங்க. ஏன்னா நீங்க சொன்னீங்கன்னா தான் நாங்கள் இன்னும் வந்து பெருசா எழுதி போடுவேன். சரிங்களா? நம்ம அடுத்த டீமுக்கு போயிடலாம்.